வீடியோல பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் டே பை டேயா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கெபாசிட்டர் பத்தி பார்க்கலாம். ரெசிஸ்டர் பத்தி பார்க்காதவங்க வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட், எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ற ஒரு காம்போனன்ட் தான் அந்த கெபாசிட்டர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த சைடு ஒரு ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்கும். சென்டர்ல நான் கான்டாக்ட் ஆகாத ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல கரண்ட் கொடுக்கும் முச்சல் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து அதுல ஸ்டோர் பண்ணுது. பாத்தீங்கன்னா 1/2 CV² தான் அதோட எனர்ஜி. கெபாசிட்டரோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா Q = CV. Q வந்து சார்ஜ், C னா கெபாசிட்டன்ஸ், V னா வோல்டேஜ். இந்த மாதிரி கெபாசிட்டர்லாம் மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்க்யூட்ல இந்த சிக்னல் ஜம்ப் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி கெபாசிட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க மெயினா. ஏன்னா கெபாசிட்டரால வந்து DC வோல்டேஜ் வந்து ஜம்ப் பண்ண முடியாது, AC வோல்டேஜ் மட்டும் தான் அந்த இது வந்து கிராஸ் ஆகும். அதனால AC பல்ஸ் உள்ள இது எல்லாமே இந்த மாதிரி கெபாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கெபாசிட்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து கரண்ட் ஸ்டோர் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்றது அதோட மெயின் பர்பஸ். எல்லா விதமான பவர் சப்ளைலயும் இந்த மாதிரி கெபாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ரெக்டிஃபையர்லயும் இந்த மாதிரி கெபாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேலன்ஸ் இருக்கிற வேவெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு DC வோல்டேஜ் நம்ம கொடுக்கறதுக்கு அந்த கெபாசிட்டி இருந்தாதான் அதோட வந்து கரெக்டான வோல்டேஜை வந்து DC வோல்டேஜை மாத்துறதுக்கு அது யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், ஹம்மிங்க குறைக்கிட்டு இந்த மாதிரி கெபாசிட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. கெபாசிட்டர்ல எப்படி பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு கருப்பு கலர்ல கோடு போட்டிருக்கும், இந்த சைடு கோடு போட்டிருக்காது. கருப்பு கலர்ல கோடு போடுறது மைனஸ், கோடு போடாது வந்து பிளஸ். இதை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கெபாசிட்டர் வாங்குறீங்கன்னா கெபாசிட்டரோட பிரைஸ் எப்படி கூடும்னா, அதோட MFT கூட அதோட பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் வேரி ஆகும். கெபாசிட்டர்ல எப்படி ஸ்டோரேஜ் ஆகுறது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேங்க்ல வாட்டர் உழுவுது, அதுதான் அந்த கரண்ட். எவ்வளவு ஸ்பீடா உள்ள வாட்டர் உழுதோ அதுதான் அந்த வாட்டரோட பிரஷர். அந்த டேங்கோட சைஸ் தான் அந்த கெபாசிட்டன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, பவர் சப்ளை அண்ட் வோல்ட் பூஸ்ட் பண்றதுக்கும், ஆடியோ சர்க்கியூட்ஸ்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபில்டர் இருக்கு, நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்த கேமரா ஃபிளாஷ் வரும், அதுக்கும் இது யூஸ் பண்றாங்க. அடுத்த மோட்டர் ஸ்டார்டிங், இது கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க, மோட்டர் ஸ்டார்டிங் இது யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் எலக்ட்ரானிக் பத்தி மேலும் வீடியோ நம்ம நிறைய போட போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.